இந்த 50வது பாசுரத்தில் தயாதேவியே ஆச்சாரியனாக நின்று ஜீவாத்மாவை கரையேற்றுகின்றாள் என்று சாதிக்கின்றாள். இனி ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை பார்க்கலாம். ஜீவாத்மா என்பவன் ஞானம், பக்தி, வைராக்கியம் என்ற எந்த ஒரு தகுதியும் அற்றவனாக இருக்கின்றான். ஒருவன் பரீட்சை எழுதி அதில் அவன் பாஸ் செய்யவில்லை என்றால், தேரவில்லை என்றால், அவனுடைய பரீட்சை பேப்பரை மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்பதற்கு செல்கின்றார்கள். அது ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவா. அப்படி ரீவேல்யூவேஷன் செய்யும்போது அந்த பேப்பரில் இவனுக்கு எங்காவது ஒரு அரை மார்க்கு கொடுத்து பாஸ் செய்து வைக்கலாம் என்று அப்படி நினைத்த போதிலும் எதுவும் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன் தான் ஜீவாத்மா. இது எப்படி? அவனுடைய ஞானமும் இல்லை, பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை, எல்லாமே ஜீரோ. அப்படி இருக்கும்போது எப்படி கிரேஸ் மார்க் இவனுக்கு பாஸ் செய்வதற்கு என்ன வழி என்பதை பார்த்த தயாதேவி, இல்லை இவனை இப்படி விடுவது சரியில்லை என்று வித் ஹெல்ட், இவன் பாஸ் செய்யவில்லை, பாஸுக்கு வேண்டிய தகுந்த மதிப்பெண்களும் பெறவில்லை என்று நினையாமல் தானே அந்த ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு கிரேஸ் மார்க்கை கொடுக்கின்றாள் என்று மிகவும் ஆச்சரியமாக அருளி செய்யப்பட்டுள்ளது இந்த பாசுரம். தானே ஜீவாத்மாவிற்காக ஆச்சாரியனாகவும் இருந்து அவனுக்கு வேண்டிய பக்தி, ஞான, வைராக்கியங்களையும் தானே கொடுத்து கடைசியில் கிரேஸ் மார்க்காக அவனுக்கு பிரபத்தியையும் கொடுத்து அவனை பகவானை அடையும்படி செய்து அவன் இந்த ஷரீரத்தை விடும்படி செய்கின்றாள். என்னே இந்த ஆச்சாரிய தத்துவம்! இதையே இந்த 50வது பாசுரம் விளக்குகின்றது. திவ்யா பாங்கம் திசசி கருணேயேஷு சத்தேஷிகாத்மா க்ஷிப்ரம் பிராப்தாஹ ரிஷகிரிபதிம் ஸ்ரத்தபந்தாவதயஸ்தே விஸ்வாச்சார்யாஹ விதிசிவமுகாஹ ஸ்வாதிகாரோபருந்தாஹ மன்யே மாதா ஜடயிவ சுதே வத்சலா மாத்ருஷேத்வம். வாத்சல்யத்தால ஜீவாத்மாவுக்கு தானே ஆச்சாரியனாகின்றாள். சேத்தனர்களுக்கு சிறந்த ஒரு ஆச்சாரியன் யார்? அவனுக்கு உபதேசம் வேண்டுமே என்று தானே தன்னை அவனுக்கு கொடுக்கின்றாள். இந்த கடாட்சம் அவனுக்கு பெரும் பாக்கியத்தை பெற்று கொடுக்கின்றது. அவனை பிரபத்தியை செய்யும்படி தூண்டுகின்றாள். இதனால் பரமபதநாதனான திருவேங்கடமுடையான் அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கும்படி செய்கின்றாள். க்ஷத்ரபந்து என்னும் அரசன் கொடிய பாப்பங்களை செய்து கொண்டிருந்தான். இருந்தபோதும் ஓர் ஆச்சாரியனை அடைந்து உபாயத்தை செய்து மோட்சம் பெற்றான். இப்படி பலரும் ஆச்சாரியனை அடைந்து பிரபத்தியை செய்து முக்தி பெறுகின்றனர். அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு தானே இங்கு ஆச்சாரியனாக நின்று கடாட்சிக்கின்றாள். பாவிகளாயினும் தயாதேவியினுடைய கடாட்சம் பெற்றுவிட்டால் அந்த பிறவிலேயே உபாயத்தை செய்து மோட்சம் பெற்றுவிடுகின்றான். இங்கு பாவி என்பது என்ன என்றால், பரமாத்மாவிற்கு உரியதான தந்த ஆத்மாவை தன்னுடையது, என்னுடையது என்று பாவிப்பான் அன்றோ, அவனே இங்கு பாவியாக கருதப்படுகின்றான். இந்த உண்மையை தயாதேவி அவனுக்கு புரிய வைக்கின்றாள். ஷரீரம் வேறு, ஆத்மா வேறு. இந்த ஆத்மாவானது பரமாத்மாவிற்கே உரியது என்று பிரபத்தியின் மூலம் அவனை பகவானை சேரும்படி செய்கின்றாள். மேலும் சாஸ்திரங்களை வெளியிட்ட உலகம் முழுவதற்கும் உபதேசம் செய்பவர்கள் பிரம்மன், சிவன் முதலானவர்கள் கூட இந்த கடாட்சம் பெறவில்லை என்று வருந்துகின்றார்களாம். தயாதேவியின் கடாட்சம் பெறுவதுதான் பெரும் பாக்கியம். இவர்கள் தங்கள் ஸ்தானங்களில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக கட்டுப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரம் உள்ளவரை அவர்கள் மோட்சம் பெற முடியாது. முடிந்த பின்பு உபாயத்தை செய்து தயாதேவியின் கடாட்சம் பெற்றால்தான் மோட்சம் பெறலாம். இப்படி பலரும் தயாதேவியின் கடாட்சம் இல்லாமல் மோட்சம் பெற இயலாமல் கர்மத்துக்கு கட்டுப்பட்டு கிடக்கின்றன.
இவர்கள் அனைவரையும் உத்தாரம் செய்ய வேண்டுமென்று திருமலை என்ற மலையில் வந்து வசிக்கின்றாளாம். இது எப்படி உள்ளது? உலகில் ஒரு தாய்க்கு பல புத்திரர்கள் இருப்பினும் ஞானம் சக்தி முதலியன இல்லாத தகுதியற்ற உள்ள புத்திரனிடத்து தான் அன்பு மிகுந்து நிற்பதை காண்கின்றோம். அதை போல எந்தவித தகுதியும் அற்ற ஜீவாத்மாவிற்காக மோட்ச பரியந்தம் அனைத்தையும் தானே செய்து அபராதங்களை க்ஷணகாலத்தில் பிரபத்தியின் மூலம் போக்கடித்து அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு என்று காட்டி எம்பெருமானிடம் சென்று சேர்க்கின்றாள். எத்தனை அழகான இந்த பாசுரம்! ஹே ஜீவாத்மா, இன்னும் உறங்குகின்றாயா? எழுந்திரு. இந்த மார்கழியில் நல்ல காலத்தில் நாம் அனைவரும் திருமலைக்கு சென்று திருமலை அப்பனை வணங்கி தயாதேவியின் கருணைக்கு பாத்திரர்களாவோம். வாருங்கள் அனைவரும் சேத்தனர்களே, ஓடி வாருங்கள், இதோ வாருங்கள்.